ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. மார்னிங் எந்திரிச்ச உடனே அதோட ப்ரிப்ரேஷன் தாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே டீயை வச்சுட்டு அப்படியே கடலைப்பருப்பு ஊற வச்சிட்டேங்க. குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரையும் போட்டுட்டு, தம்பியோட ஐடியாவை பாருங்கள். டீ ஆறலையா, அதனால் பபிள்ஸ் விடுறதை எடுத்து அவன் ஆற வச்சிட்டு இருந்தான். நான் டீ அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெசல்ஸை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நேற்று நைட்டு போட்ட வெசல்ஸு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை. மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வேலையாக டீயை போட்டுட்டு கையோட வெசல்ஸை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வெசல்ஸை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் விளக்கு க்ளீன் பண்ண முடியும். நான் விளக்கு இங்கே தான் வச்சு க்ளீன் பண்ணுவேன், வேறு ப்ளேஸ் இல்லை. அப்படிங்கிறதுனால வெசல்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் நான் டீ எல்லாத்தையும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் சிங்கு, கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் விளக்கு தேய்க்க முடியும் இல்லையா? அப்படிங்கிறதுனால அந்த சைடு கேப்பில் போய் டீயும் குடிச்சிட்டு விளக்கு தேய்க்கிறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட நிறைய இதெல்லாம் கிடையாது, குட்டி குட்டி விளக்கு மட்டும்தான் இருக்குது. பாக்கி எல்லாமே ஊரில் தாங்க இருக்குது. இங்கே நாங்கள் டெய்லி யூஸ்க்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே, அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையை அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆத்தண்ணியில் க்ளீன் பண்ணலும் இல்லையா, அதனால் ப்யூரிஃபையர்லேயே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் காய விட்டு எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் அந்த பொட்டுன்னு அந்த தண்ணி பட்டு இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் உதறி எடுத்து வச்சிட்ருந்தாங்க. ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் என்ன லஞ்சு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிக்கிட்டே ஒவ்வொரு வேலையும் முடிச்சிட்டாங்க. விளக்கும் தேய்ச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியிருந்ததுங்க. நான் எப்போதுமே வீக்லி ட்வைஸ் போடுவேன், இந்த வட்டை போட மறந்துட்டேங்க. அதனால் ரொம்பவே லோடு இருந்தது. சரி பாதியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதின்னு பிரிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பாதி எடுத்து ஃபஸ்ட்டு மிஷின் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக மிஷினையும் போட்டுட்டேங்க. மிஷினை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் தக்காளி சட்னியும் தோசையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கும் ரெடி பண்ணி எல்லாம் தாளித்து விட்டுட்டு கிண்டி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சேனக்கிழங்கு இருந்தது. சரி அதை ஃப்ரை பண்ணி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேங்க. சரி அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காக அந்த சேனையும் எடுத்து சைட் பை சைட் கட் பண்ணிக்கிட்டே தக்காளி சட்னிக்கு வதக்கிட்டேங்க. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சட்னி எல்லாம் ரெடி பண்ணதும் தக்காளி சட்னிக்கு வதக்கினதை ஆற வச்சுட்டு அப்படியே மார்னிங் வெசல்ஸ் க்ளீன் பண்ணேன் இல்லையா, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் அதையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா பொருளையும் அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதனால தாங்க. ஏன் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுக்க போனேன், எல்லாமே புதுன்னு விழுந்துட்டு, சரி ஓகே இதையும் கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கையோட க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கி வச்சுருந்த தக்காளி சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரைச்சி எடுத்து தாளித்து வச்சுட்டு இன்றைக்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு சேனக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கையோட தோசையை ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மதியம் சாம்பாருக்கு பருப்பையும் வேக வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பையும் வேக வச்சுட்டு அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வெசல்ஸையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெசல்ஸையுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த விளக்கை கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும் இல்லையா, அதையும் வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே நம்ம பால்கனிக்கு போய் நம்மளோட பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு விசிட் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன். அதில் ஒரு பிளான்ஸ் மட்டும் கொஞ்சம் வாடி போய் இருந்தது. பாக்கி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருந்தது. சரி ஓகே கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கே போகிறோம் தானே கேட்குறீங்க. இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்க தாங்க போகிறோம். கட்டப்பையை தூக்குனாலே நம்ம வேறு எங்கெங்கே போகிறோம், ஒன்று டிமார்ட்டுக்கு இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்க தாங்க போனோம். பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால எல்லாருமே போய் வெளியில் விநாயகர் வாங்குவாங்க இல்லையா, அதனால் போயிட்டாங்க. இந்த மலையை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். முருகன் கோயில் கோபுரம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே போயிட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ட்ரெயின் வந்துச்சு. சின்ன பிள்ளை மாதிரி அந்த ட்ரெயினை நின்று
பார்த்துட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அங்கேயும் அதுக்கு மேலே ரஷ்ஷுங்க. ஏன் அப்படின்னா பூ வாங்குறதுக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, இந்த 10 நாள் வந்து இவங்க நான்வெஜ் சேர்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷுங்க. ரேட்டுமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. சரி என்னங்க பண்ணுறது, நம்ம வாங்கித்தானே ஆகணும். நமக்கு இந்த 1 வீக் போகணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வேணும் இல்லையா? அதனால் வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் வரும்போது எங்கேயாவது வாழை இலை கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக பார்த்துக்கிட்டே வந்தோங்க. லாஸ்ட்டாக ஒரு இடத்துல கிடச்சிது. ஃபைனலாக அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டை பார்க்க வந்தாச்சு. வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை உலைய வச்சுட்டேங்க. நம்ம போகும்போதே பருப்பு வேக வச்சுட்டு போனதுனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அப்படியே புளியும் கையோட ஊற போட்டுட்டு வரும்போதே வெள்ளை பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தேன். சரி அதை வச்சு இன்றைக்கி சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உலையும் கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு டைமை பார்க்குறேன். நீங்களே பாருங்களேன், ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. நியர்பை 1:30 ஆயிடுச்சுங்க. கடகடன்னு சாம்பார் வச்சுட்டு அப்படியே சேனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2மே சைட் பை சைடு வச்சுட்டேன். உலையும் மேக்ஸிமம் வெந்துருச்சு, அரிசியும் மேக்ஸிமம் வெந்துருச்சு. அதுக்குள்ளேயே இந்த வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த பிளேஸில் பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அதையும் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அந்தந்த பிளேஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அந்தந்த பிளேஸில் வச்சாச்சுங்க. உலையும் அதுக்குள்ளே சாதமும் வடிச்சிருச்சு. சரி அதையும் வடிய வச்சுட்டு சாம்பாரையும் கொதிக்க விட்டுட்டு லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தடியங்காய் சாம்பார், சேனை ஃப்ரை, அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த வெசல்ஸையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து க்ளீன் பண்ண வந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ண வந்துட்டு நைட்டுக்கு வந்து கொழுக்கட்டை வைக்கணும் இல்லையா? அதுக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் மார்னிங். அதையும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேக வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெட்டை மாற்றி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால பெட்டை மாற்றி போட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்தா தெரியும் என்னோடய பெட் எப்படி இருக்குன்னு, இப்போ எப்படி மாற்றிருக்கோன்னு. அதுக்குள்ளேயும் கடலைப்பருப்பு வெந்துருச்சு. அதை ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் மோட் போட்டு எடுத்துட்டேங்க. அதை போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 1 2 இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். பட் ஆனால் என்னோடது வந்து நல்லாவே குழஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து பேனில் சேர்த்து ஒரு 2 கிண்டும் போதே அது ரொம்ப குழஞ்சி வந்துருச்சுங்க. அது பருப்பு மாதிரியே தெரில, பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதோடு சேர்த்து நம்ம மண்டவெல்லாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் புறன்போலிக்கு ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ இந்த இந்த பூரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கணும் இல்லையா? அதனால் நல்லா கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மண்டவெல்லமும் போட்டு தண்ணி வத்துற வரைக்கும், அது கொஞ்சம் கிளுகிளுன்னு வரும், வத்துற வரைக்கும் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் ஓவர் குக்காகவே ஆயிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருச்சுங்க. வேணால் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இருந்த வெசல்ஸையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வெசல்ஸையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எல்லா வெசல்ஸையும் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப்லாம் இழுத்து க்ளீன் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வெசல்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த புறன்போலி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நான் வந்து அப்படியே குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டரும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட்டுட்டு தாங்க நான் இன்றைக்கி வீடே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்டெல்லாம் சுருட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீடை கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வீடை கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப்பிங்கும் போடணும் இல்லையா? மாப்பிங்கும் கையோட போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே மாப்பிங்கும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எல்லா பக்கமும் மாப்பிங்கும் போட்டு எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் வெந்நி குதிச்சிருச்சு. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கொழுக்கட்டைக்கு மாவு சேர்த்துட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை மாவு வச்சு சேர்த்துட்டு வெளியில் உள்ள மாவு சேர்க்கணும் இல்லையா? அதை சேர்த்துட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு வந்து ஸ்டஃபிங் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்த்து தாங்க வச்சோம். 2 பேரும் சேர்த்து பண்ணிவிட்டு காலையில் வந்து நம்ம விளக்கு தேய்ச்சி வச்சோம் இல்லையா? அதுக்கும் போட்டு வச்சு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி தயாராக வச்சுருந்தேங்க. என் ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டோங்க. ரொம்பவே திருப்தியாக இன்றைக்கி வந்து பூஜை பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்ததுனால ரொம்பவே எல்லாமே வச்சு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நான் படைச்சி சாமி கும்பிட்டேங்க. ரொம்பவே திருப்தியாக இருந்தது. என் பையன் வந்து 2 சைடும் 2 காரையும் கொடுத்துருந்து அடுத்த வருஷம் இதே மாதிரி கார் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வச்சுருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் சொசைட்டியில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. எங்கள் சொசைட்டினா பக்கத்துலங்க.
அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். டான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க ரொம்பவே சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி பிள்ளைங்க டான்ஸ் பண்ணுறாங்கன்னு. டான்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. முடிஞ்சுதான்னு கேட்டால் முடியவே இல்லை. நாங்கள் அதுக்குள்ளேயும் கிளம்பி வந்துட்டோம் பாதியிலே. வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி மதியம் வச்சுருந்த சாம்பார் இருந்தது, மார்னிங் வச்சுருந்த சட்னி இருந்தது, எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டேன். கொழுக்கட்டை ஒரு 5 கொழுக்கட்டை மட்டும் மீதி இருந்ததுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெசல்ஸ் அப்படியே போட்டு தூங்க போயிட்டோங்க. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.